தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுற்றிருக்கின்றது. அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் தமிழகத்திலே மாறிக்கொண்டிருக்கின்றன. பலருடைய எதிர்பார்ப்புகள், கணிப்புகள் எல்லாம் அங்கு நிலை தவறி அல்லது நிலை மாறி இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய அரசியலில் தாக்கம் செலுத்திய காரணி என்ன, அல்லது அதனுடைய பிரதான காரணமாக தேர்தலில் மக்கள் எதனை எதிர்பார்த்தார்கள் என்கின்ற தகவலோடு, குறிப்பாக இலங்கை தீவினில் தற்பொழுது இயற்கையினுடைய அகோர தாண்டவம் அதிகரித்திருக்கின்றது. வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, இதனையும் விட பல்வேறுபட்ட இயற்கையினுடைய சீற்றங்கள், காற்றழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றினுடைய தன்மைகள், அதற்கு மேலாக இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மைகளுடைய மாற்றங்கள், அரசியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இவ்வாரம் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த சட்டவாளரும் சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளருமான எம் நிலாம்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழரசு. வணக்கம் நேர்களே. முதலில் நாங்கள் தமிழகத்தின் பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்புவோம். காரணம், பல்வேறுபட்ட ஊகங்கள், பல்வேறுபட்ட கணிப்புகள் எல்லாம் ஆட்சி மாற்றமே தமிழகத்தில் இடம்பெறும் என்கின்ற தோரணையில் தங்களுடைய கருத்துக்களை அல்லது தங்களுடைய கணிப்பீடுகளை வழங்கியிருந்த நிலையில் அனைத்து கணிப்பீடுகளுமே அங்கு மாறி இருக்கின்றது. இதனுடைய சூழ்நிலை என்னவாக உங்களுடைய பார்வையில் தெரிகிறது? உண்மைதான். இது ஆய்வாளர்கள் மத்தியில் பார்க்கப்பட்ட ஒரு விடயம், ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பாரிய நிலை தோன்றுகின்றது. ஆனால் ஜெயா அம்மாவின் பணபலமும் அதிகார பலமும் இதில் வென்றிருக்கின்றது. தமிழக தேர்தல் தீர்ப்பு என்பது இவர்களுக்கு அற்பால் நாங்கள் ஒன்றை உலகம் முழுதாக பார்க்க வேண்டும். தமிழக தேர்தல் என்பது மதவாதம், இனவாதம் கொன்ற சக்திகளுக்கு மரண அடிகொண்டை கொடுத்திருக்கின்றது. அதைவிட இந்துத்துவ சக்திகளுக்கு தந்தை பெரியார் மண் பலத்த அடி கொடுத்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஜெயலலிதா என்று பெரிய வெற்றியாக பார்க்க முடியாது. காரணம், 132+, இப்போது அவள் 132 அரவக்குறிச்சியும் தஞ்சாவூர் 2 இடங்களையும் பெற்றாலும் கூட 134 ஆகும். ஏனென்றால் இது ஒரு நரவில் தான் வெல்லப்படும் ஒரு மைநிலையில் வந்த வெற்றி என்று சொல்ல முடியும். காரணம், 1.2% கொண்ட வாக்கு வீதம் கொண்ட வித்தியாசத்தின் அடிப்படையில் சுமார் 4.5 லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக தான் இந்த கட்சி வென்றிருக்கின்றது. ஆனால் இதில் பணபலமும் அதிகார பலமும் மிக அதிகமாக பணப்பட்டுவாடாவும் வெற்றி அளித்திருக்கின்றது. ஆனால் 118 ஆசனங்கள் தேவை என்றாலும் அவர் 18 ஆசனங்கள் 16 ஆசனங்கள் தான் அதிகமாக பெற இருக்கின்றது. அதனால் இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கவில்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்ற ஆதங்கம் சில மக்கள் மத்தியில் பெருமளவு இருக்கு. ஆனால் இன்று அரசியல் நோக்கர்களிடம் இப்படியான ஒரு கருத்து நிலவுகின்றது அல்லவா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நிலையிலான செயற்பாடுகள், மக்கள் முன் எடுத்து சென்ற வேலை திட்டங்கள் எல்லாம் மக்களால் ஏதோ ஒரு வகையிலே கவரப்பட்டிருக்கின்றன, அல்லது அதற்குரிய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்பொழுது ஆட்சி பீடம் ஏறி இருப்பது அவருடைய கடந்த கால செயற்பாடுகளினுடைய ஒரு வெற்றி என்று கூறப்படுகின்றது அல்லவா? அது உங்களுடைய பார்வையில் எப்படிப்படுகிறது? இல்லை, நாங்கள் அவருடைய செயல்பாடு எதுக்கும் வெற்றியாக சொல்ல, அம்மா உணவகம், அம்மா குடிநீரகம், இப்படியான பல திட்டங்கள் அமைத்தாலும் கூட அங்கு பண ஆதிக்கம், பணநாயகம், பண ஆதிக்கம், பணம் இதில் பெரிய பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் பணத்துக்கு முன்பால் திமுகவில் நின்று பிடிக்க முடியவில்லை. சாதாரணமாக கிராமப்புறங்களில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிமுகவால், ஜெய அணியால். ஆனால் திமுகவால் ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் தாண்டவில்லை. அதனால் இது பணப்போட்டி என்பதற்கு அப்பால், ஜெயாவி அம்மாவி திட்டங்கள் என்பதற்கு அப்பால், அடுத்தது இந்த மது போதையர்கள், அவர்கள் இந்த மது ஒழிப்பையும் கூட இவர்கள் பெருமளவு தமிழ் மக்கள் விரும்பவில்லை, தமிழர்கள் விரும்பவில்லை. அதைவிட ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவானது. 3 கொண்ட பணம் கையும் களவுமாக திருப்பூரில் பிடிபட்டது. அதெல்லாம் அந்த மக்கள் கணக்கெடுக்கவில்லை. அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு விடயம், அதாவது மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி. நீங்கள் தமிழகத்தினுடைய தேர்தலை மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தவர் என்கின்ற வகையில் அது தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்களை நீங்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் பதிவு செய்திருந்தீர்கள். அந்த வகையில் மக்கள் நல கூட்டணி பாரியதொரு சக்தியாகவே பலராலும் பார்க்கப்பட்டது. இரட்டை இலக்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்குரிய ஆசனங்கள் கூட பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது ஒப்பீட்டளவில் கணிப்பீட்டாளர்களால். அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் நல கூட்டணி பிரதான எதிர்கட்சியை கூட உள்ளடக்கி இருந்தது. அரசியலிலே எதிர்பாராத அளவு பின்னடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலை என்ன, அல்லது அதனுடைய தன்மை என்ன? உண்மையிலேயே ஜெயலலிதாக்கான ஒரு அதிர்வலைகள் உருவான தமிழ்நாட்டில், அதை அவர்கள் இன்னொரு கட்சிக்கு போகாமல், அதாவது திமுகவுக்கு அந்த வாக்குகள் போகாமல் வேறு யாருக்காவது போக வேண்டும் என்ற ஒரு வகையில் வைகோ அமைக்கப்பட்டார்.
வைகோவுக்கு 1500 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சகல ஊடகங்களும் சொல்லுகின்றது. அவர் அதை இல்லை என்று பெரிதாக மறுக்கவில்லை. சிறிதாக மறுத்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்குகள் கலைஞர் அணிக்கு போகக்கூடாது என்ற ஒரு வகைத்தான் இந்த மக்கள் நல கூட்டணியை வேறு வைகோ கொண்டு வந்திருக்கிறார். அதில் அறியாம மாட்டிக்கிட்டவர் விஜயகாந்த், அதை விட திருமாவளவன் தோற்கப்பட்டது என்பது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அது ஒரு பெரும் இழப்பாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த மக்கள் நல கூட்டணி என்ற போர்வையில் வைகோ செஞ்ச ஒரு திருவிளையாட்டில் பலரும் மாட்டிவிட்டார்கள் என்று நாங்கள் ஆய்வாளர் மத்தியில் பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் இன்று தமிழகத்திலே சிறிய கட்சிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை சட்டசபையிலே இழந்திருக்கின்றன. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? உண்மையிலே தமிழக தேர்தலில் இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு சட்டசபை இந்த முறைதான் வந்திருக்கிறது. எந்த ஒரு கம்யூனிஸ்டும் இல்லாம எந்த ஒரு சிறிய கட்சியும் இல்ல. பாமகவெல்லாம் கூட்டணியிலிருந்து பலமுறை வெற்றி கண்டவர்கள். அப்படியான இந்த சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுக்காகவும் கேட்கக்கூடிய இந்த கட்சி எல்லாம் ஒழிக்கப்பட்டது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடி. சிறுபான்மை மக்களுக்கு அது ஒரு எதிர்பாராத தோல்வி என்று நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே தமிழக சட்டசபை இதுவரையும் கம்யூனிஸ்டுகள் சிறுபான்மை கட்சிகள் இல்லாத ஒரு தமிழக சட்டசபை. அது பாருங்கள், 2 பெரிய கட்சி தான் இருக்கின்றது. இப்ப பாருங்க, குண்டு கட்டாக தூக்கக்கூடிய நிலவரம் தான் வரும். நாளைக்கு என்னவென்று கேட்கக்கூடிய இன்னொரு பக்கபலமான ஒரு சிறிய ஒரு குரலாவது தமிழ்நாட்டுக்குள் கிடைக்கவில்லை என்பது ஒரு ஆய்வாளர்கள் மத்தியில் அது ஒரு கசப்பான விடயமா தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் தமிழக அரசியல் என்பது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஜெயலலிதா அணி ஒரு ஸ்ட்ராங்கா அமைச்சாலும் கூட அவங்க ஆட்சியில் அமைத்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒன்று எதிர்கட்சி பேச போகின்ற போது குண்டு கட்டாக தூக்கி வெளியே போடுவாள். இதுதான் காலகாலமா நடந்திருக்கிறது. இதற்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அணி கூட இல்லையே. 2 பேர் தான் மோதப்படுற, ஒரு 3வது அணி ஒருவராவது அங்க இல்லையே என்று பார்க்கின்ற போது அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான சட்டசபையா இருக்காமல் ஒரு மீன் சண்டையாகத்தான் உருவெடுக்க போது. அவருடைய ஆணவத்தை அவர் ஜெயலலிதா நேற்று கூட நாங்கள் பார்க்கின்றோம், காலில் விழுந்து கும்பிடு போடுகின்ற ஆண்களை பார்க்கணும். ஒரு கேவலமான ஆட்சிக்கு இந்த தமிழக மக்கள் தீர்ப்பளித்திருக்காங்க. காரணம் பணப்பட்டுவாடு. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்பது தமிழக மக்கள் விரும்பவில்லை. நாங்கள் குடிச்சு கொண்டுதான் சாக போறோம் என்ற தீர்ப்பை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இப்படித்தான் இருக்க போறோம் என்றுதான் அவர்கள் தீர்ப்பளிக்கின்றனர். அதனால் ஒரு முன்னேற்றகரமான நிலையில் தமிழ்நாடு இல்லை. தாய் தமிழகம் இப்படி போவதை மக்கள் உலகம் முழுவதும் ஆள்கின்ற தமிழ் மக்கள் யாரும் விரும்பவில்லை. ஒரு மாற்றத்தை விரும்பியிருந்தார்கள். அதை நாங்கள் எதிர்பார்த்த ஒரு தொங்கு பாலம் அமையும் வந்து இல்லை. நிரந்தரமாக ஆட்சி அமைத்தாலும் கூட இந்த 5 ஆண்டுகளும் ஊழல், பெருத்த ஊழலும் அதிகார பலமும் தலைவிரித்து ஆடப்போகும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் பலத்த ஊழல், அதிகார பலம் என்று கூறினாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சில தகவல்கள் மூலம் அவர்கள் பரிமாறுகின்ற போது நாங்கள் மிகவும் குறைந்த விலையிலே சில பொருட்களை வாங்குகின்றோம், குறைந்த விலையிலே உண்ணுகின்றோம், எம்மால் இப்போது நிம்மதியாக இருக்க முடிகிறது, ரவுடி கும்பலினுடைய அட்டகாசங்களிலே இப்படி அவர்கள் அடுக்கிக் கொண்டு செல்கிறார்களே. அதாவது விமர்சனங்களையும் தாண்டி எங்களுக்கு ஓகே, நாங்கள் இப்பொழுது ஓரளவு சேஃப்டியாக இருக்கிறோம், அப்படியான ஒரு பாணியிலே மக்களுடைய கருத்துக்கள் இருக்கின்ற போது நீங்கள் கடந்த 5 வருட ஆட்சி ஊழல் என்பது எந்த வகையில் நியாயம்? எங்கே ஜெயலலிதா ஊழலுக்கு இது ஒன்றே போதுமே. நீங்கள் 570 கோடி சொல்ல பாரு, 5000 கோடி ஏற்கனவே 5 கண்டெய்னர் போக பக்கம் வருகின்றது. கையும் களவுமாக மீண்டும் கண்டெய்னர் தமிழ்நாட்டு பணம் ஹைதராபாத்துக்கு போயிருக்கின்றது. இதை பிடித்திருக்கின்றார்கள், கையும் களமா பிடித்திருக்கார்கள், பறக்கும் படை பிடித்திருக்கின்றது. அதை இல்லை என்று ஆரம்பத்திலே அந்த வங்கி அதிகாரிகள் மறுக்கவில்லை. 36 மணிக்காலம் கடந்து அது மத்திய அரசால் அருண்ஜேட்லி அவர்களால் சொல்லப்படுகிறது. மத்திய அரசின் அது வங்கி பணம் தான், அது போய் அதெல்லாம் அவர்கள் பேரம் பேசி மோடிக்கும் பங்கு போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மோடி, அருண்ஜேட்லி உட்பட வங்கி அதிகாரிகள் சகல பேரையும் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஏற்கனவே சட்டத்துறை நீதித்துறையும் விலை கொடுத்து வாங்கியவருக்கு மத்திய அரசை வாங்குவது சின்ன விஷயம். அதே போன்று தமிழ்நாட்டு பாமர மக்களை விலை கொடுத்து வாங்குவது என்பது ஜெயலலிதாவுக்கு சின்ன விடயம். ஜெயலலிதா ஒன்றை புரிந்து விட்டார், எவ்வளவு பணம் இருந்தால் அவ்வளவு தூரம் வெல்ல முடியும் என்பதை இந்த தேர்தல் வெற்றி பெறுமா காட்டுகின்றார். சிலர் அதாவது இப்ப இந்த பதிவுகளை பார்க்கும் போது அது ஜெயம்மாவுக்கு ஆதரவு. எம்ஜிஆர் விட்டு சென்ற சொத்து இருக்கு அவர் சொல்லுகின்றார்கள். அம்மா உணவகம், அம்மா 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 அம்மாண்டுவார், ஸ்டிக்கர் அம்மா எல்லாம் பார்க்கின்றார்கள். நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஊழலை ஜெயலலிதா இன்னும் விடவில்லையே. கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கின்றது, ஆதாரபூர்வமாக இருக்கிறது. இப்போது கலைஞர் சிபிஐ பாரம் பண்ண சொல்கின்றார். சிபிஐ அதை உண்மையாக பாரம் எடுத்தால் சிபிஐக்கு பணம் கொடுத்து கட்டிடுவார்கள். ஒரு நீதித்துறையும் சட்டத்துறையும் உலகத்திலே வாங்கின. அதாவது நீங்கள் அந்த கண்டெய்னர் விவகாரங்களில் அருண் ஜேட்லியை எப்படி தொடர்படுத்துகிறீர்கள்? அதாவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மிகவும் பலம் பொருந்திய ஒரு அமைச்சர், மாநிலத்திலே மிகவும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியோடு இந்த விடயங்களில் நட்பு கொண்டாரா? நிச்சயமா அவர்கள் பங்கு பெற்றல. 30 விதமான பங்கு பேரும் பேசப்படுது. அவர் சின்னம்மா
சின்னம்மா அவர்கள் பேரம் பேசி 30 வீதம் பேசம் போடப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த 3 கண்டேரை மொத்தமாக கேட்டிருந்தார். அது இல்லை ஏற்கனவே 5 போய்விட்டது, இந்த 3 தாங்கன்னார் கேட்ட 36 மணி நேரமாக நீண்ட தூர ஒரு ஃபைட் போயிருக்குது சின்னம்மாவுடன் தான் இதை அவர் ஜெயலலிதா மிச்சம் குழம்பி போயிருந்தார். வாக்களிப்புக்கு 3 தினங்களுக்கு முன்பு அவர் கேட்டது உளவுத்துறை டிஐஜியை கூப்பிட்டு கேட்டிருந்தார். ஜெயலலிதா கேட்டிருந்தார், இந்த கண்டெய்னர் விஷயம் ஏதாவது மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லையாமா, அது போதும். இல்ல அப்ப அவர் கேட்டார் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டோம். அவர் சொன்னார் இல்லையாமா, 2 பேருக்கும் பயிற்று இல்லை நான் நினைக்கவில்லை. ஜெயலலிதா எதிர்பார்த்து 180 தொகுதியை எதிர்பார்த்தார். ஆனால் 132 அவர் கொஞ்சம் நொந்து விட்டார். உண்மையிலே அவர் 150வது எதிர்பார்த்திருந்தார். உளவுத்துறை டிஐஜியை கூப்பிட்டு அவர் அப்பப்ப கேட்டிருந்தார். அதாவது ஜெயலலிதா நல்ல திட்டமிட்டு செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு டிஎம்கே இல்லை. டிஎம்கே தோல்விக்கான முழு காரணம் அவர் மதுரை சாண்டியர் அழகிரியை தன் வசம் வைத்திருக்கவில்லை. அழகிரி பகிரங்கமாவே சொல்லியிருந்தார், மதுரை தொகுதி 20 எம்பி கொண்ட தொகுதி, அதில் மிக இலேசாக வெல்லக்கூடியதை அவர் கோட்டை விட்டார். அழகிரி தன் ஆதரவாளை கூப்பிட்டு சொன்னது இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் என்று கடைசி கட்டத்தில் சொல்லியிருந்தார். அதனால் இவங்களை உள்வீட்டு சண்டை இருக்கான். அது அடுத்தது இது டிஎம்கே நாங்க கரைஞ்ச திமுகவை இதை நாங்க தோல்வி என்றும் சொல்ல முடியாது. காரணம், கடந்த சட்டசபையில் 23 அங்கத்துல இருந்தார்கள். இப்ப 23ஐயும் தாண்டி 98 பாரிய வெற்றி. அது அதாவது உழைச்சல் கொடுத்திருங்க. எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருந்தவர்களுக்கு இது பெரியதொரு வெற்றி. அப்படியா? பெரிய ஒரு வெற்றி அவர்கள் கடந்த. ஆனாலும் கூட சுப்பிரமணிய சுவாமி, அதாவது பாரதிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி இருந்தால் திமுக நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும். இது காங்கிரசினுடைய கூட்டணியும் கலைஞருடைய முதலமைச்சர் அறிவிப்புமே இந்த தோல்விக்குரிய காரணம், அல்லது ஸ்டாலின் அதில் அமர்த்தப்பட்டிருப்பாராக வெற்றி நிச்சயம் என்கின்ற ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். அது சாத்தியப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த கருத்து பலமாக இருக்கின்றது. 93 வயதையும் தாண்டி இந்த முதியவர் ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் இன்னும் முதலமைச்சர் கதிரையை ஆசைப்படுவது ஒரு பச்சை துரகம் என்று அவர்களுடைய தொண்டர்களே ரத்தமே சொல்லியிருந்தார்கள். பல பதிவுகளில் பார்த்திருந்தோம். அதனால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை அவர்கள் முன்னிறுத்திருந்தால் வென்றிருக்கு அதே வாய்ப்பு. இது ஒரு பெரிய தோல்வியே கிடையாது. இது ஒரு சிறிய அளவிலான தோல்வி. 1.2 விதமான தோல்வி என்பது அவர்களை சரிக்கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதலில் இந்த மதுரை அவர்கள் சரிக்கட்ட வேண்டும். அடுத்த தேர்தல் பொதுத் தேர்தல், அவங்களுக்கு அந்த லோக்சபா தேர்தல் வரப்போகின்றது. 39 என்பி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சரிக்கட்டக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஜெயலலிதா பணத்தை கொடுத்து கொண்டால் அதிலேயும் பணம் செலவழிப்பார். ஆனால் இந்த ஊழலுக்கான ஆதாரத்தை சிபிஐ மூலம் தோண்ட போகின்றார்கள். அதனால் அந்த ஊழல் நிச்சயமாக வெளியே வர வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது பல்வேறுபட்ட தளங்களிலே பல்வேறுபட்ட எதிர்வு கூறியவர்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு விடயம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மிகவும் ஒரு எழுச்சியான பிரச்சாரத்தினையே முன்னெடுத்திருந்தார்கள் தேர்தல் காலங்களில். அப்படியானது ஒரு கட்சி வெற்றி என்பதனையும் விட கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஆசனங்கள் எதையுமே பெறவில்லை. இதனுடைய சூழ்நிலை என்ன, அல்லது அந்த கட்சியினுடைய தேர்தல் கால தந்திரோபங்களில் ஏதாவது சிக்கல்கள் இருந்ததாக நீங்கள் உணர்கிறீர்களா? இப்பொழுது இந்த தேர்தல் ஒரு விஷயத்தை படிப்பவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். யாரையும் தாக்கி வெல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள், எல்லோரும் திருடர்கள், திருடி, இதுதான் நாங்க தமிழ்நாடு நிலைப்பாடு. இவர் எடுத்த விடயம் என்னென்னால் ஈழமும் ஈழ போராளிகளும் ஈழ அழிவுகளும். இது அங்கு தாக்கம் செலுத்தவில்லை. ஈழ மக்களின் பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிதாக தாக்கம் செலுத்தவில்லை. அப்படி ஒரு தாக்கம் செலுத்தப்பட்டிருக்குமானால் ஆக குறைந்த வெற்றியாக சீமனாவது வந்திருக்கணும். அது இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் அவர் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுவோம். தமிழ் மக்களை அவர்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் வாக்காளர்களையும் கற்றுக்கொள்ள அவருடைய பணபலமும் இல்லை. பணபலம் எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்தினாலும் பணபலம் இல்லை என்றால் இலங்கையும் தான். பணபலம் இல்லை என்றால் தோல்வி கட்சி. அதுல மறு கருத்து கடம் இல்லை. அப்படின்னு சொன்னால் அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருந்தால் நாங்கள் கூட கணக்கிட்டு இருந்தோம் ஒரு 4 சீட்டாவது நாம் தமிழர் வெற்றி அடைந்திருக்கணும். கடைசியா டிபாசிட் முற்பணமே இழக்கும் அளவுக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது. இவர் விஜயகாந்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா விஜயகாந்த் வந்து ஒரு அநாகரிகமானவர். பொது இடங்களில் மேடைகளில் பேச தெரியாத நாக்கை மடிப்பதும் நான் வரவேன் ரவுடித்தனம் இதெல்லாம் மக்கள் அங்க விரும்பவில்லை. மக்கள் விரும்புவது பணத்தை தான் முதல், இரண்டாவது ஒரு பழைய கட்சி என்ற வகையில் பார்க்கின்றார்கள். அதனால் சீமானின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குரியனாலும் பாரிய வாக்கு கிடைத்திருக்கின்றது. எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கலாம், என்ன நடக்குது நாங்கள் பார்க்கலாம். அதாவது அவர் ஒரு வீதத்துக்கு அதிகமான வாக்கினை தன்னுடைய முதல்
கன்னி தேர்தலிலே பெற்றிருக்கின்றார். இந்த வாக்குகளோடு ஒப்பிடுகையில் நீங்கள் கூறிய விமர்சனங்கள் அது யதார்த்தபூர்வமாகவா அல்லது யதார்த்தபூர்வமற்ற வகையிலா இருக்கின்றது என்பது அது தொடர்பில் நாங்கள் விவாதிக்காவிட்டாலும் அவருடைய இந்த வாக்கு வீதம் என்பது எதனை காட்டி நிற்கின்றது? அவருடைய அரசியல் பயணம் என்பது இந்த வாக்கு வீதத்திலே எப்படி புலப்படுகிறது? இவர் அவருக்கு ஒரு எடுப்பிலே அவர் இந்த வீதம் ஒரு வெற்றியான, அதாவது அவர் கையில் ஒரு இளைஞர் சமூகத்தை தட்டிவிட்டார். இளைஞர் சமுதாயம் பெருசுகளும் எப்போதும் சூரியனும் இரட்டை இலையும் என்ற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புதிய எழுச்சியை வந்திருக்கின்றது. இந்த எழுச்சி இப்படியே செல்லுமானால் பாரிய மாற்றத்தை ஆம் ஆத்மி கட்சி போன்று நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். சீமான் ஒரு மூலையில் படுத்து உறங்காமல் இதே தம்பிமாரை கொண்டு இதே பயணம் போவாரானால் பாரிய மாற்றம் இருக்கு. தமிழ்நாடு ஒரு மாற்றம் வேணும். அது யார் கையிலேயாவது ஒரு மாற்றம் கொண்டு வரப்படும். இது இரண்டு பெரிய கட்சியும் ஒழிக்கப்பட்டு ஒரு கூட்டு கட்சிகளாக இணைந்து பெரிய இந்த பெருசுகள்லாம் ஒதுக்கப்பட்டு முதியவர் வயதுபர் ஒதுக்கப்பட்டு வாலிபர் கையில் வேண்டுமானால் இவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கின்றது. நாம் தமிழர் கையில் அத்தனையும் இளம் வாலிபர்கள், இளம் இரத்தங்கள். அந்த இரத்தங்கள் மீண்டும் களமிறங்குமானால் ஒரு சீட்டாவது பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்பட அதே ஒன்றே போதும். 10 பேர் 100 பேருக்கு சமமா நல்லொரு அவரை தேர்தல் உரையை பார்க்கின்ற போது தேர்தல் யதார்த்தங்களை பார்த்து யதார்த்தமான உண்மைகளை கொண்டு வந்தார். உண்மையிலேயே அது சிந்திக்க வேண்டிய விடயம், நிறைய சிந்திச்சு செயல்பட வேண்டிய விடயத்தை அவர் மேடையா பேசியிருந்தார். சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை திருச்சி, அதாவது மெட்ராஸ் தலைநகரை மாற்றி திருச்சி கொண்டு வருவேன், பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவேன் என்று சொல்லப்பட அது விமர்சிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் நிறைய விடயங்களை யதார்த்தபூர்வமாக கொண்டு வந்தார். நிறைய தமிழ் என்று தமிழுக்காக நிறைய பேசினார். அதனால் எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு சூட்சமான இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் இலங்கையின் பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்புவோமாக இருந்தால், இலங்கையிலே இயற்கையினுடைய அழிவு என்பது அது வருடத்திலே மாதங்களுக்கு மாதம் சுழண்டு கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தில் இலங்கை அரசினுடைய அந்த அனர்த்த முகாமைத்துவம் என்பது ஒரு காணல் நீரான விடயமாகவே இன்று வரையும் தென்படுகின்றது. நீங்கள் அந்த தீவிலே அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் இயற்கை அனர்த்த முகாமைத்துவ மையம் இலங்கை அமைச்சகம் எப்படி இருக்கிறது? அது இலங்கையில எல்லாம், அது மட்டுமில்லை, இலங்கையில எல்லா அமைச்சுமே அது ஒரு மந்தகத்தில் இருந்தது. அது முதல் ஏற்கனவே இந்த புனர்வாழ்வு அமைச்சரோட கையில் ரிசார்ட் பதியுதீன் தலைமையில் இருந்து அது கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டார். இது உண்மையிலேயே அடிக்கடி மலையக பகுதிகள் மண் சரிவு அடிக்கடி வருகின்றது. உண்மையிலே இது வந்து கில்லர் நிலச்சரிவு என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையிலே சொன்ன போனால் யூனிவர்சிட்டி பேராதன் யூனிவர்சிட்டியிலிருந்து பேராசிரியர் கபிலி தசநாயக் அவர்கள் அதில் ரிசர்ச் பண்ணி இருந்தார். 20 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய கில்லர் நிலச்சரிவு வந்திருப்பதாக சொல்லுகின்றார். ஆனால் இலங்கை அரசு இது பற்றி எதுவும் பெரிதாக இன்னும் சரியான முறையில் நிவாரணம் கூட வழங்கப்படவில்லை. அந்த மக்களை நிவாரணம் சென்றடையவில்லை. அனர்த்த முகாமைத்துவம் என்ற ஒரு வச்சிருந்தாலும் கூட அவர்கள் சரியாக இயங்கவில்லை. மக்களுக்கு உலருணவு சரியாக வழங்கப்படவில்லை. தனியார் முஸ்லிம் அமைப்பு நிறைய தமிழ்நாடு போன்று நிறைய சில முஸ்லிம் சேவை செய்கின்ற உணவுகளை கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் அது போதிய அளவாக இல்லை. துணிமணிகள் மிக அவசரமாக தேடப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் சகல பள்ளிவாசல்கள் பிற சேலங்களூடாக பணங்கள் சேகரிக்கப்பட்டு பொருட்கள் சேகரிப்பு அனுப்ப கொண்டு இன்னும் அரசாங்கம் சரியா செய்யவில்லை. அது சுனாமியிலிருந்து அவர்கள் அலர்ட் ஆகிருக்கணும். இதுவரையும் அரசு அல்ல ஒரு பெரிய ஒரு சாக்கு போக்கான விடயம் காட்டிய ஒழிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு சென்றாக அது செய்யவில்லை என்பது ஒரு மனக்கசப்பு. இலங்கையிலே தொடர்ச்சியாக மலையக பகுதியிலே கடந்த வருடம் கூட ஒரு துயரமான நிகழ்வு நடந்து பல 100 உயிர்களை காவு கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு தற்பொழுதும் கூட 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏன் அந்த பகுதியிலே மலைகளின் தன்மைகளை ஆராய்ச்சி செய்வதிலே அது தொடர்பிலே இருக்கக்கூடிய அமைச்சகம் அல்லது இலங்கை அரசு சரியான கரிசனை செலுத்தவில்லையா அல்லது அது விடயம் தொடர்பில் தங்களுடைய பார்வையினை மறைத்திருக்கின்றன? அது இரண்டும் சரி. அது உண்மையிலேயே அது சம்பந்தமான பொதுவியல் ஆராய்ச்சி சென்று அங்க இல்லை. இப்ப கூட யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி தான் வேறு கபில போயிருக்கிறார். வேற யாருமே அங்க போனா தெரியவில்லை. உண்மையிலே மலைநாடு பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய வெளிநாடு உதவி பெற வேண்டும். இங்க இருக்க போதாது. அதுக்குரிய ஆயுதங்களும் அங்கிட்ட இல்லை. அதுக்குரிய தளபாடம் அங்கிட்ட இல்லை. அது கரிசனை காட்டவில்லை என்பது 100க்கு 100 சரி. அதே போன்று அதை செய்யக்கூடிய ஒரு சென்டர் கூட இங்க இல்லை. அந்த ஸ்ரீலங்காவில் இந்த வெள்ள அனர்த்தம் வந்தாலும் கூட, அதாவது இந்த இயற்கை அனர்த்தம் வரக்கூடிய முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையம் இலங்கையில் இல்லை. இப்ப அமெரிக்காவில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது, இங்கு இல்லை. ஹிமாலயா பிரதேசம் அடிக்கடி நடப்பது இந்த நிலச்சரிவு ஹிமாலயாவில் அடிக்கடி வருகின்ற ஒரு விடயம். ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி காட்டுகின்றது. இப்ப பாருங்கள், சென்னையில் மழை வரப்போகுதாம் இருந்தால் சென்னை மைதானம் உடனே கொடுத்துரும். அது எங்களுக்கு இங்கே தாக்கணும். அப்படி ஒரு சென்டர் இங்க இல்லை.
இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்று மழை வருதம் என்றால் எங்களுக்கு வெயில் அடிக்கும். சுனாமியின் பிற்பாடு முன்னெச்சரிக்கை, சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னாயத்த நடவடிக்கை என்று ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள் வாயிலாக கூட மக்கள் பகல் நேரங்களிலே ஓடவிடப்படுவார்கள், தயார் செய்யப்படுவார்கள். அப்படியெல்லாம் தயார் செய்யப்பட்டு 2004 பிற்பாடு 2016 இன்று வரைக்குமா அங்கு இந்த விடயத்தில் வளர்ச்சி இல்லை? நிச்சயம் வளர்ச்சி இல்லை. சுனாமி நடந்து ஒரு 2 மாதம் கடந்து இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் சுனாமி அலர்ட் என்ற ஒரு மியூசிக் போட்டு காட்டினாங்க. அது போற கதையே இல்லை. அது சும்மா ஏதாவது ஒரு வெளிநாட்டு பண உதவி மூலம் செய்திருப்பார். அதன் பின்பு அது முடிந்த கதை. இப்போது இந்த உண்மையிலே இந்த மலைநாடுகளில் அடிக்கடி வருகின்றது மண் சரிவு, நிலச்சரிவு வருகின்றது. இது அவர்கள் கரிசனை கொள்ளவில்லை, கருத்தில் கொள்ளவில்லை, பாராமுகம். அது இன்னொரு விடயம் என்னென்றால் நீங்க இப்படியும் பார்க்கலாம். அது இந்த மலையக பிரதேசத்தை கூடுதலாக வாழ்ந்து தமிழர்கள். இப்ப கூட சில செய்திகள் வருகின்றது, தமிழர் பகுதி என்பதில் அரசு என்னன்னு பார்க்கவில்லையாம. அரநாயக்க தனி சிங்கள ஊர் மாவட்ட ஏரியா சேர்ந்தது. அங்கு அடிக்கடி அதிபரும் போயிருக்கிறார், பெரும்பெரும் போனார்கள், பார்த்தார்கள், வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் சில தமிழ் பகுதிகள் இவங்க கதை இல்லை. அங்கும் ஒரு இயற்கை அனர்த்தத்திலும் ஒரு துவேஷம். இலங்கை கொடிகாட்டி கிண்ண சாதனை அது 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 அப்படி சொல்ல போனால். அதனால் அவர்களை பெரிதாக பயன்படுத்தவில்லை. உண்மையிலே இது அங்க உள்ள தமிழ் கட்சிகள், மலையை சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் இந்த இது பற்றிய இந்தியாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணலாம். இந்தியாவில் கைது நிபுணர் இருக்கின்றார்கள். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு வார்னிங் சென்டர் உண்டு. நில அதிர்வு சம்பந்தமாக அடிக்கடி கிடைக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் மூலமாக தொலைக்காட்சிகள் ஊடாக காட்டி மக்களை அலர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வரலாம். அது இன்னும் இந்த தமிழ் கட்சியை கூட நினைக்கவில்லை. அங்க உள்ள மக்கள் பெருதுக்கு இதை நாடாளுமன்றத்தில் உரையாற்றி பேசி அனுமதி பெற்று வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டு ஊடாக இவர்களை சரி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதை நாங்கள் கோரிக்கையாக எடுக்கின்றோம். கழனி ஆற்றினுடைய நீர் வரலாற்றில் என்றுமே உயர்கின்றது வளமை. ஆனால் அது அப்படியானது ஒரு அகோரமான முறையிலே அந்த கழனியாறு பெருக்கெடுத்து பாரிய வெள்ளப்பெருக்கு இலங்கை வரலாற்றிலே வந்தது என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன், என்னுடைய அனுமானத்திலே இதுவே முதல் தடவை என்று. ஏன் அப்படியானதொரு பாரியதொரு ஆறு இலங்கையினுடைய நகரத்தினை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பராமரிப்பில் நீர்ப்பாசன திணைக்களகமா அல்லது நீர் முகாமைத்துவ அமைச்சா இந்த விடயத்தில் தவறிழைத்திருக்கிறது? இரண்டு. அதாவது இது கொழும்புக்கு இது புதிய விடயம் உண்டு. இதுவரை காலமும் வடகிழக்கு கரையோர பகுதியால் வெள்ளத்தில் சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு நகரத்தின் மத்தியில நகரை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு இதுதான் முதல் தடவை. அதற்கான காரணம் அங்க என்றால் இந்த பள்ள பகுதிகளை மூடி வீடு கட்டி விட்டார்கள். அது ஒரு பாரிய குறைபாடு. அதற்கு அனுமதி இவர்கள் கொடுத்து கூட பணத்தை வாங்கி, லஞ்சம் முதலாவது பிரச்சனை. அதனால் இவர்கள் கூடுதலாக இந்த லஞ்சத்தின் அடிப்படையில் நீர் நிரம்பி நிற்கக்கூடிய பகுதிகளில் வீடு கட்டி, உதாரணத்துக்கு ராஜகிரி எடுத்துக்கொள்ளலாம், கொலனாவை, வெள்ளம்பட்டிய பகுதிகள்லாம் மிகவும் பள்ள பகுதிகள். இதில் பெருமளவு இதில் தமிழ் பேசும் மக்கள் தான் வாழ்கின்றார்கள். அது இந்த 90ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிற்பாடு வெள்ளம்பட்டிய கொலனா பகுதியில் அம்பாறை மாவட்ட முஸ்லிம்கள் கூட வாழ்கின்றார்கள். அதனால் இவர்கள் ஒரு சந்தேகம் வந்திருக்கின்ற திடீரென கழனியாறு நிறைந்தவுடன் இவர்கள் திறந்துவிட்டது முன்பின் சொல்லாமலே திறந்து விட்டதாக ஒரு சிறிய சந்தேகம் வந்திருக்கின்றது. அதனால் இந்த நீர்ப்பாசன அமைச்சும் அனர்த்த முகாமை இது 3 நாங்கள் குற்றம் சொல்லுவோம். எந்த ஒரு முன்னறிவித்தலும் இன்றி இந்த குளம் திறந்து விடப்பட்டது ஒரு பாரிய குற்றம். இதை விசாரணை செய்யுமாறு ஒரு குழு கேட்கின்றது. அதெல்லாம் ஸ்ரீலங்காவில் விசாரணை செஞ்சு என்னதை காண போறாங்க? அது ஒன்றும் நடக்க போற காரியங்கள் அல்ல. அது இதனால் ஏதாவது சதி இருக்குமோ என்று சிலர் சந்தேகப்படுகின்றார்கள். அதனால் இதை நாங்கள் கொஞ்சம் சந்தேக பார்வை கொண்டு செல்வது நல்லது என்று பார்க்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே எந்த அமைச்சும் நீர்ப்பாசன திணைக்களமும் விடுகின்ற தவறுகள் தான் அது. அவர்கள் அறிக்கை சொல்லலாம், இப்ப நீரும் மட்டம் உயரப்போகின்றது, அதனால் மக்கள் பாதுகாப்பு துறை நகரங்களுக்கு எந்த அறிவித்தலும் சொல்லாமல், ஒரு அலர்ட் கொடுக்காமல், முன்னறிவித்தல் கொடுக்காமல் தான் இந்த ஆற்றை திறந்து விட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த பாரிய சேதம் ஏற்படும். இன்னும் தண்ணி வற்றவில்லை என்று தெரியும். அதனோடு இலங்கை அரசியலினுடைய தன்மைகளையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. தாஜுதீன் கொலை விவகாரம் இன்று வரை நீண்ட நெடுகாலமாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எக்லியகொட கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களை விமல் வீரவன்ச, அதே போன்று நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் போய் சிறைச்சாலையிலே சந்தித்திருக்கின்றார்கள். தாஜுதீன் கொலை விவகாரங்களிலே ஒரு போலீஸ் முக்கியஸ்தர் ஒருவரை தேடி வலை வீசுகின்றார்கள். அவர்களை காணவில்லை என்கின்றார்கள். அவர் எங்கு சென்றார் அல்லது இதனுடைய சூட்சுமங்கள் எங்கு மறைந்திருக்கின்றன? அன்னூர சேந்தனாக்கா நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் அவர் கைது செய்யப்பட வேண்டியவர். அவர் தண்ணி காட்டி விட சொல்லுகின்றார்கள். அவர் இன்றும் நாளையும் மறைமுகமாக இருந்துவிட்டு திங்கள் காலை ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதற்கு முன்பாக அவர் அரசின் உயர் மட்டங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார்.
ஏதாவது தனக்கு சாதகமாக அமையுமா என்று பார்க்கின்றார். அதனால் நான் இந்த கைது கிடைக்கும் வரை நாங்கள் இதை உறுதிப்படுத்த மாட்டோம், இது கைது நடக்குமா என்பதும். அதனால் இதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டுகளாக பார்க்கின்றோம். அதனால் இதை நாங்கள் இது பெரிதாக எடுக்கவில்லை என்றால் அவர் உயர் மட்டங்கள் நெருங்கிய தொடர்பு இருந்த ஒரு ஐஜி, சீனியர் டிஐஜி. அதனால் அவர் இப்ப தலைமறை ஆக்க சொன்னதே திணைக்களம், போலீஸ் திணைக்களம். தலைமறை சனி ஞாயிறு மறைந்திருந்து விட்டு நாளை எங்காவது ஒரு நீதிமன்றத்தில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியாக நீதிமன்றத்துக்கு வரும் வரை நாங்கள் இந்த போலியை நாங்கள் நம்ப மாட்டோம். லங்காஸ்ரீயின் அரசியற்களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய நிலைப்பாடுகள், இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண வெள்ள சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு லங்காஸ்ரீயின் அரசியற்களம் வட்டமேசையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com